வாங்க பழகலாம் கிராமத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி கிளப் மெட்ராஸ் போரூர் சார்பாக வாங்க பழகலாம் கிராமத்தில் ஒரு நாள் என்ற நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வாணியமல்லி இடத்தில் அமலி கார்டனில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ரோட்டரி கிளப் மெட்ராஸ் போரூருடன் ஆர்சி மெட்ராஸ் கொரட்டூர், ஆர்சி ஆலந்தூர் மற்றும் ஆர்சி ஸ்நேகன் ஆகிய கிளப் இணைந்து நடைபெற்றது. இதில் ரோட்டரி கிளப் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என குடும்ப சந்திப்பு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக ரோட்டரி கிளப் மாவட்டம் 32-33 கிளப் சர்வீஸ் டைரக்டர் ரோட்டேரியன் ஜோசப் ராஜா அவர்கள் கலந்து கொண்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் நம் வாழ்க்கை இயந்திரமாக செயல்பட்டு வருகின்றோம். நாம் மறந்து போன பாரம்பரிய விளையாட்டு
உணவுகள், மனம் விட்டு பேசுதல் என பல வகையான செயல்கள். அதனால் நமக்கு நோய்கள், பொறாமை, ஏற்றத்தாழ்வு என தீய விஷயங்கள் அதிகரித்தன. இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லாமல் இருக்க கிராமத்தில் ஒரு நாள் என்ற இயற்கையான இடத்தில் சென்று பாரம்பரிய விஷயங்களை மறுபடியும் நினைவு செய்ய வேண்டும். அதனால் இந்த ரோட்டரி கிளப் போரூர் கிராமத்தில் ஒரு நாள் நிகழ்ச்சியை மிக அழகாக நடத்தினார்கள். காலை முதல் மாலை வரை இயற்கையான சுற்றுச்சூழல் மத்தியில் பாரம்பரிய விளையாட்டான பரமபதம், கயிறாட்டம், ஆடுபுலி ஆட்டம், பல்லாங்குழி, கண்ணாம்பூச்சி, தாயம், பம்பரம், கில்லி, நொண்டி ஆட்டம் மற்றும் பல விளையாட்டுகள் நடைபெற்றன. அங்கிருந்த அடுத்த தலைமுறை மாணவ மாணவிகள் இதை ரசித்தார்கள். ரோட்டரி கிளப் மெட்ராஸ் போரூர் தலைவி ரொட்டேரியன் ஆர் ராஜேஸ்வரி அவர்கள், செயலாளர் ரொட்டேரியன் டி.கே. ஜிஜி அவர்கள் மற்றும் முன்னாள் தலைவி ரொட்டேரியன் சிவசங்கரி அவர்கள், ஆர்சி சென்னை கொரட்டூர் தலைவி ரொட்டேரியன் பி.எச்.எஃப். சுதா சிவகுமார் அவர்கள் மற்றும் செயலாளர் ரொட்டேரியன் பி.எச்.எஃப்.எஸ். தங்கதுரை அவர்கள், ஆர்சி ஆலந்தூர் தலைவர் ரொட்டேரியன் எஃப்.எம். ஆசிப் அலி பேக் அவர்கள், செயலாளர் ரொட்டேரியன் ரிச்சர்ட் ராஜேந்திரன் அவர்கள், ரொட்டேரியன் சிவகுமார் அவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், தங்களுடைய குடும்ப உறவினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். தமிழர்களின் பாரம்பரியத்தை கொண்டு வருவோம், அடுத்த தலைமுறைக்கு நோய்களை தவிர்ப்போம். நன்றி. இங்கே அமலி கார்டன்ங்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் போரூர் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் நடத்தியிருக்கோம். எங்களோட சேர்ந்து இங்கே ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கொரட்டூர், ரோட்டரி கிளப் ஆஃப் ஆலந்தூர், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்நேகம், நாங்கள் 4 கிளப்பு சேர்ந்து இங்கே ஃபேமிலி கெட் டுகெதர் கொண்டாடி இருக்கோம். வாங்க பழகலாம்னு அதன் தலைப்பு. அதுக்கு நாங்கள் இங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சிறப்பாக நடந்தது. ரோட்டரி சங்கம் நாங்கள் வந்து இந்த 3233 இந்த வருஷம் நாங்கள் இதை ஃபேமிலி பார்ட்டிசிபேஷனாக கொண்டாடுறோம். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது. ரோட்டரி சங்கம் மெட்ராஸ் போரூர், ஆலந்தூர், சென்னை கொரட்டூர், ஸ்நேகம் இவங்க எல்லார் சார்பாகவும் நான் வந்து ஜோசப் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபார்மை எங்களுக்கு வந்து இன்றைக்கி எங்களுக்காக ஒரு இடம் கொடுத்து எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுக்கு ஜோசப் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. இன்று வந்து ரொம்ப சிறப்பான நாளாக அமைஞ்சது. ரொம்ப நன்றி. வணக்கம். வாங்க பழகலாம். இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. நம்முடைய சங்கங்களில் மட்டும், நம்மளுடைய குடும்பங்களோடு மட்டும் நாம் உறவாடி கொண்டு இருப்பது போதாத ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் மற்ற சங்கங்களில் மற்ற உறுப்பினர்களுடன்
எங்களுடைய குடும்பங்களும் சேர்ந்து ஒன்று கலந்து அவர்களுடைய நட்பையும் அன்பையும் பண்பையும் பழகிக்கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த இந்த நாளில் வாங்க பழகலாம் என்ற இந்த நிகழ்விற்கு திரு ரொட்டேரியன் ஜோசப் ராஜா அவர்கள் இந்த அமளி பண்ணை வீட்டை, அவருடைய சொந்த வீட்டை இந்த நிகழ்விற்காக வழங்கி அதற்காக ஏற்பாடு செய்து காலை உணவிலிருந்து மதியம் உணவிற்கு வரை அனைத்து நிகழ்வுகளையும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உண்டான அனைத்து விளையாட்டு நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு எல்லோரும் போரூர் மூலமாக இந்த பரிசுகளை வழங்கி இங்கு நாம் அனைவரும் ஒருவருடன் ஒருவர் கலந்து எங்களுடைய உறவுகளை மேம்படுத்தி உள்ளோம். இது போன்ற ஒரு நிகழ்வு இதுவரையில் மற்ற சங்கங்களில் ஏற்பட்டுள்ளதா என்பது இருந்திருக்கும். ஆனால் இன்று நடந்தது போல் நடக்க வேண்டும். இன்னும் மேலும் பல நிகழ்ச்சிகள் வளர வேண்டும். எங்களுடைய நட்பும் உறவுகளும் தொடரும். இது போன்ற நிகழ்வுகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த போரூர் சங்கத்திற்கும் எங்களுடன் நட்பு பழக வந்துள்ள கொரட்டூர் சங்க தலைவருக்கும், எனவே எங்களுடைய இந்த நிகழ்வு இன்னும் மேலும் பல வருடங்களுக்கு எங்களுடைய நட்பும் அன்பும் தொடரும் என்று இந்த வாய்ப்பினை வழங்கியதற்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொரட்டூர் கிளப் பிரசிடென்ட் சுதா சிவகுமார். இங்கே அமளி கார்டனில் காலையில் வந்து டிஃபன்லாம் நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஜோசப் சார். நல்லா சாப்பிட்ட அப்புறம் ஃபுல்லாக கேம்ஸ் தான் விளையாடணும். கேம்ஸுனால் என்ன, பாண்டி கேம்ஸ் விளையாடணும், கில்லி விளையாடணும், பம்பரம் விளையாடணும், கிரிக்கெட் விளையாடணும். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடணும். பழைய விளையாட்டெல்லாம் விளையாடி எங்களோட சின்ன வயசை ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்து பாரம்பரிய விளையாட்டெல்லாம் நல்லா விளையாடணும். என்னோட ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நினைவு எங்களுக்கு எப்பவும் இருக்கும். தேங்க்யூ. அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே வானிலே